தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் கூட்டணி அரசியலும் கூட்டணி ஆட்சியும் இப்போதே பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. எதிர்ப்பக்கத்தில் அதிமுக, பாஜக இடையே கூட்டணி உருவாகியுள்ளது. இதில் பாமகவும் தேமுதிகவும் சேருகிறதா என்பதே தற்போதைய கேள்வியாக உள்ளது. கூட்டணி குறித்து 3 மாதங்களில் அறிவிப்பதாக சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை பேட்டி அளித்திருந்த பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் மறுநாளான திங்கட்கிழமை தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். பாஜகவை விமர்சித்த ராமதாஸ் அக்கட்சியுடனான கூட்டணி பற்றிய கேள்விக்கு பரிசீலிப்போம் என்ற ரீதியில் பதில் கூறினார். 2024 பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்ல அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொன்னீங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்ப சொல்ல முடியாது. இந்த நிலையில் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சட்டப்பேரவைக்குள் தேமுதிக எம்எல்ஏக்கள் நுழைவதை இலக்கு என்றார். அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆனா வெறுமனே போட்டியிடுவது மட்டும் இலக்கு இல்லை. வெற்றி பெற்று 2026 தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசெம்பிளிக்கு போகணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். இது போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் போய் கேட்கணும். அப்படி வந்தா நல்லது தாங்க. கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். இதனிடையே அமித்ஷா கூறியதைப் போல பாஜக, அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி விளக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப சொல்லுகிறார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று. இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை முதலில் அவர் வெளிப்படையாக அறிவிக்கட்டும், அதன் பின்னர் கருத்து சொல்லலாம். தேர்தலுக்கு 10 மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசியல் களம் கூட்டணி அரசியலால் தற்போதே தகிக்க தொடங்கியுள்ளது.